ஆபகுக் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். என் வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் நஷ்டப்பட்டு போனாலும், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரிதாயிருந்தாலும், நான் பயப்படாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்றார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் நம்பி இருக்கிறபடியினாலே இவ்வளவு பிரச்சனை இருந்தும் என் வாழ்க்கையில நான் அவரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே என்னை அமர பண்ணுவார், என்னை மேன்மைப்படுத்துவார், இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம், இழந்து போன நன்மைகளை எல்லாம் மீண்டும் தருவார் என்று நம்பிக்கையாய் அவரை மட்டும் நம்பி அவரிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தருணங்களிலே எல்லா மேன்மைகளும் நஷ்டப்பட்டு போய் என் கையில எல்லாமே இருந்துச்சு, இப்ப ஒன்றுமே இல்லை, எல்லாம் நஷ்டப்பட்டு போனது, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, நன்மை செய்ய எனக்கு யாரும் இல்லை, எல்லாமே இழந்து போன நிலைமையில இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசியை போல நீங்கள் நம்பிக்கை உள்ளவராய் அவரிடத்தில் மட்டும் நம்பிக்கையாயிருந்து மனமகிழ்ச்சியாயிருங்கள். காலம் வரும், உயர்த்துவார் தெய்வம், மான்கால்களை போலாக்கி உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே அமர பண்ணுவார் தெய்வம், மீண்டும் நன்மையை தருவார், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது தாமதியாது, இது நிச்சயமாய் வந்து சேரும், இது தவறாது, இது அப்படியே வந்து பலிக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. மீண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இழந்து போன எல்லா நன்மைகளையும் தேவனால், அவருடைய கிருபையினால் அதை மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.